இந்த கத்தாரோட 2 LNG டேங்கர்ஸ் இந்த ஹார்முஸ் பகுதி இருக்குல்ல, இதை கடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்குங்க இந்த கான்ஃபிளிக்டான நேரத்தில். அதுவும் மாறு விஷயத்துல எப்படி தெரியுமா, அந்த 2 கப்பல் கூட ஒன்று பாகிஸ்தானோட கப்பலாம், இன்னொன்று சைனாவோட கப்பலாம். இப்படின்னு ஃபிளாகை மட்டும் மாத்திட்டு அவங்க கடக்க ட்ரை பண்ணி வந்திருக்காங்க. IRGCயோட நேவி நல்ல மூட்ல இருந்துச்சோ என்னவோ தெரியல, அட்டாக் பண்ணல. ஏன்னா அவங்க தெரிஞ்சிருச்சு கத்தாரோட ஷிப்ஸ் அப்படின்ட்டு. தெரிஞ்சதும் அந்த 2 கப்பல்களுக்கும் வார்னிங்கை முன் வச்சிருக்காங்க. வார்னிங்கை முன் வச்சு திருப்பி அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பல்கள் கிராஸ் பண்ண முடியல, திரும்ப போயிடுச்சு. இந்த விஷயம் நடந்து முடிஞ்சுதா, உடனடியாக கத்தாரோட பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல ஷேக், இவரு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல அப்பாஸ், இவருக்கு ஃபோன் அடிச்சிட்டாரு. ஃபோன் அடிச்சு அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, முதல்ல எந்த ஒரு சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டார்கெட் பண்றது தப்பானது, கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன ப்ரோ, எவ்வளோ கட்ஸு கத்தார் பிஎம்க்கு ஃபோன் பண்ணி அவரே கண்டிச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அப்படி எடுத்துக்காதீங்க மக்களே, இது அரசியல் சதுரங்கம். அதாவது அமெரிக்கா தான் ஈரானோட சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தொட போறோம்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்கான கண்டனம் இது. அட் த சேம் டைம் ஈரான மிடில் ஈஸ்ட்ல ஃபுல்லா சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தொட்டுட்டு இருக்காங்களா, அதுக்கு ஸ்லைட்டான ஒரு கண்டனம். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஈரான் மனசை குளிர்விக்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்த அவரு பேசியிருக்காருங்க. இது எதுக்காக, ஹார்மூஸ்ல கத்தார் டேங்கர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா வெளியே வரணும், அதுக்காக. புரிஞ்சிச்சு அந்த அரசியல்? ஓகே ரைட்.